நமக்கு இந்த அருமையான நேரத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்க எல்லாரையும் பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு மீண்டுமாய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். நம்ம எல்லாருமே வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். 16ஆம் அதிகாரத்திலே இரண்டாம் ஊழிய பயணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் துவங்குகிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். பவுலோடு சீலா இணைகிறார், பின்பு தீமோத்தேயு இணைகிறார், அதற்கு பிறகு லூக்கா இணைந்தார். அந்த துரோவா பட்டணத்துல வரும்போது மக்கதோனிய தரிசனத்தை பவுல் கண்டபோது அந்த இடத்துல, அந்த துரோவா என்னும் இடத்திலே தான் லூக்கா இவர்களோடு இணைந்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். இப்ப 4 பேராக பிலிப்பி பட்டணத்துக்கு அவர்கள் போகிறார்கள். கடந்த வாரத்திலே நாம் அதெல்லாம் சிந்தித்தோம். அப்ப பிலிப்பி பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். எப்பொழுதும் ஜெப ஆலயத்துக்கு போய் அறிவிப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல ஜெப ஆலயம் இல்லை. அதனால அந்த ஆறு, அந்த ஆற்றினுடைய அந்த ஓரத்துல, அந்த கரையிலே அவர்கள் போய் அங்கே வேத ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். அங்கே கூடி வரக்கூடிய சகோதரிகளில் ஒருவராய் இருக்கக்கூடிய லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறிவிக்கும் போது அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அவங்க ரட்சிக்கப்படுற நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்களுடைய வீட்டை கர்த்தருக்காக திறந்து கொடுக்கிறதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அதோடு கூட அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த விசுவாசத்தை தங்களுடைய கிரியையினால் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். அதற்கு பிறகு ஒரு குறி சொல்லுகிற பெண், நீங்க 16வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 16ல இருந்து 19 வரைக்கும், அந்த 16ல இருந்து 19 வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது ஒரு குறி சொல்ற பெண், அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். அதை பற்றி கொஞ்சம் நாம சிந்திப்போம். 16வது வசனத்துல இருந்து பாருங்க. ஆக்ட் 16 and 16, சாப்டர் 16, 16ஆம் அதிகாரம், வசனம் 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டு இருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்ப இந்த ஊரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பிலிப்பி பட்டணத்துல புறஜாதிகள் தான் அதிகமா வசிக்கிறாங்க, யூதர்கள் அதிகமா இல்லை. ஏன்னா ஜெப ஆலயம் இருக்கும். இந்த புறஜாதிகள் நிறைந்திருக்கிற இந்த ஊர்ல இவர்கள் இது போல மூட பழக்கங்களில், சரியா, குறி சொல்லுதல், ஜோசியம் பார்த்தல், இல்ல இது போன காரியங்கள் அதிகமா இவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது நமக்கு புரியுது. இது ஒரு பெரிய பிசினஸா நடந்து வருது, ஒரு பெரிய வியாபாரமா நடந்து வருது. இந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் பிலிப்பி பட்டணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த குறி சொல்ற பெண்ணை பிசாசு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அநேக ஜனங்கள் இருளிலே இருப்பதற்கு பிசாசு இவளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்ப இவன் என்ன செய்யறான்னா, இவன் மூலமா இப்ப பிசாசு சில சவால்களை பவுலுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் கொண்டு வருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். 17வது வசனத்தை பாருங்க. 17, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். பிசாசு சொல்லக்கூடிய காரியம் உண்மைதான் இல்லையா? இவளை கொண்டு இந்த மனுஷர் யாருன்னு சொல்றான்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். சரியா? இந்த அசுத்த ஆவிகளுக்கு, பிசாசுக்கு, அவனுடைய சேனைக்கு ஆண்டவர் யாருன்றது நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது கூட அது போல பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு முறை லேகியோன் இல்லையா, அந்த மனுஷனிடத்துல இருந்து அநேக ஆவிகளை இயேசு கிறிஸ்து துரத்தும் போது உண்மையை அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பிசாசு அந்த இடத்துல சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை எப்படி உயர்த்தி அவர் சொல்லுது. அதே போல தன்னுடைய முடிவு வரப்போது, இந்த ஆண்டவர் ஒரு முடிவை பிசாசும் அவனுடைய சேனைக்கும் கொண்டு வர போறார், அவங்க வீழ்த்தப்பட்டவங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். சரியா? அதனாலதான் காலத்துக்கு முன்னே எங்களை ஏன் இப்படி வேதனைப்படுத்த நீர் வந்தீர் என்று சொல்லி அங்க கேட்கிறார்கள். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தெரிந்த அந்த அசுத்த ஆவிகள் இந்த குறி சொல்ற பெண் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். அதை கவனிச்சீங்களா? எவ்வளவு தெளிவா இதுல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பவுலும் கூட இருந்தவர்களும் அறிவித்தது ரட்சிப்பின் வழியை, மதம் ரட்சிப்பின் வழியை அறிவித்தார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனுஷனை ரட்சிக்க முடியும், நிரந்தரமான பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும், பரலோக பாக்கியத்தை தர முடியும், தெய்வ உறவு தர முடியும். சரியா, இதுதான் இவர்களுடைய சுவிசேஷ செய்தியினுடைய சாராம்சமாய் இருந்தது. அததான் இங்க இந்த குறி சொல்ற பெண் சொல்றா இல்லையா? சரி, இப்படி சத்தம் போட்டு அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. 18வது வசனத்துல வாசிக்கிறோம், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பாருங்க, பிசாசுகளுடைய சாட்சிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருவேளை இந்த இடத்துல பவுல் இந்த அசுத்த ஆவியை துரத்தாம இருந்திருந்தாருன்னா, இவர் சொல்லக்கூடிய செய்தி, அதனுடைய அந்த செய்தி இதுதான், இந்த தேவனை பத்தி தான் இவர் அறிவிக்கிறார் அப்படின்னு பிசாசு சொல்ற சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த குறி சொல்ற பெண் அங்க வந்து செய்து கொண்டிருக்க அந்த வியாபாரம், அவ வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டு இருந்த அந்த குறி சொல்லுதல், இதெல்லாம் இதோட கூட சுவிசேஷத்தை இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தொடர்பு படுத்திட்டு இருப்பாங்க. இதோட கூட இவங்க இந்த ஆண்டவருடைய உண்மையான சத்தியத்தை அவர்கள் தொடர்பு படுத்திடுவாங்க. அதனால பவுல் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, கோபப்பட்டு சினம் கொண்டு இந்த பிசாசை துரத்துகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அசுத்த ஆவிகளோடு சேர்ந்து செயல்படுகிறவர் அல்ல. பிசாசோடு ஆண்டவர் இணைந்து செல்பவர் அல்ல. அவனுடைய ராஜ்யம் வேறு, ஆண்டவருடைய ராஜ்யம். சரியா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பவுலை கொண்டு இந்த அசுத்த ஆவியை துரத்தி விடுகிறார். பாருங்க, மறுபடியும் இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பிசாசுக்கும் கண்டு விசுவாசிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அசுத்த ஆவிக்கும் விசுவாசிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, நம்முடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய தாக்கமோ அல்லது அசுத்த ஆவிகளுடைய பிடிமானமோ அதை கொண்டு அதனால நம்ம பயப்படுவதோ நம்ம பதறுவதோ, சரியா, நம்ம அந்த மாதிரியான காரியங்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக இந்த பிலிப்பு பட்டணத்துல அவருடைய வல்லமையை பிசாசுக்கு விரோதமாய் அவர் காண்பிக்கிறார். இங்க பவுல் கட்டளையிடுறார். என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், நீ இவளை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்றாரு. சரியா, அப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா பவுல் பேசிய அந்த வார்த்தைகள் ஆண்டவர் உண்மையான தெய்வம், மெய் தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. சரி, அவரை தான் உயர்த்தி காண்பிக்கிறார். ஒருவேளை பிசாசு சொன்ன விஷயங்கள் உண்மையா இருந்தாலும் அந்த பிசாசோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதை இந்த இடத்துல பவுல் காண்பிக்கிறார். சரி, ஆண்டவருடைய வல்லமையை இந்த பிலிப்பு பட்டணத்துல காண்பிக்கிறார். இந்த இடத்துல அந்த பிசாசுகள் துரத்தப்படுகிறது. இது வந்து இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த தொழிலுக்கு பெரிய நஷ்டம் வருது. சரி, இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பவுலுக்கு இந்த ஊர்ல. 19வது வசனத்தை பாருங்க, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு, அதை கவனிச்சிங்களா, தங்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இங்க என்ன நடக்குது, பட்டணத்துல இவங்களுடைய தொழில் நஷ்டமாகுது. ஏன்னா இந்த தொழிலை வச்சு நிறைய பணம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப குறி சொல்ற பெண் ரட்சிக்கப்பட்டுட்டா, அவகிட்ட வந்து பிசாசுகள் துரத்தப்பட்டுடுச்சு. சரியா, இப்ப நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறதுல நமக்கு நல்லா புரியுது, அவ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேலையை அவ செய்யல. சரியா, ஒருவேளை தொடர்ந்து இதை செஞ்சிருந்தாருன்னா இந்த எதிர்ப்பே பவுலுக்கு வந்திருக்காது. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட இந்த பெண் பாருங்க, கர்த்தர் அருவருக்கிற வேலையில அவ ஈடுபடவில்லை. சரியா, முன்னாடி வந்து அசுத்தாவியினால அவ பிடிபட்டு இருந்தா, குறி சொல்ற அந்த தொழில ஈடுபட்டு இருந்தா. சரியா, இதெல்லாம் வந்து சாத்தானுடைய பக்கத்துல இருந்துதான் அவ எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ ஒரு புதிய மனுஷியாய் அவள் மாறுகிறாள். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிய சுபாவங்கள் இல்லையா, புதிதான நிலைமையிலே ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம், அதை இவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. இப்ப மேற்கொண்டு குறி சொல்ற வேலையை செய்ய போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்றான். இதனால அவளுக்கு சம்பளம் இழப்பு அப்படின்னு கேட்டா சம்பளம் இழப்பு தான். இதனால வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையில வந்த பணம் வராது. சரியா, இப்ப ஒருவேளை சில சலுகைகள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்காது. ஆனா அதெல்லாம் பரவாயில்ல, நான் இனி வாழ்ந்தா ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவர் அருவருக்கிற எல்லா காரியங்களையும் தன்னோட வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுகிறார்.
சரியா? இது விசுவாசியினோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில நம்ம விசுவாசிகளாய் வாழும்போது இன்னும் கர்த்தர் அருவருக்கிற ஏதாவது சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருப்போமானால், கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒருவேளை வேலைகளை செய்து அதன் மூலமாய் நம்முடைய சம்பளம், நம்முடைய பணம், நம்முடைய உயர்வை நாம் அடைவர்களாய் இருப்போமானால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறார்கள் என்று சொன்னேன். விசுவாசம் மட்டும் இல்ல, கூடவே கிரியை, இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இப்ப விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். லீதியால் வீட்டை திறந்து கொடுத்தால் இந்த குறி சொல்ற பெண் இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணி ஆண்டவருக்காக நின்று வாழ்ந்தாள். சரி, இதனால பிரச்சனை ஏற்படுது. இந்த சந்தை வெளியில் உள்ள போறாங்க, பவுலையும் சீலாவையும் எழுத்துட்டு போறாங்க. 20வது வசனம் பாருங்க. 20வது வசனத்துல இருந்து, அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, சரியா? இப்ப பாருங்க, யூதர்களாகிய இந்த மனுஷர்னு சொல்லும் போது இங்க லூக்காவும் தீமோத்தேயும் இல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தீமோத்தேயு ஒரு அவங்களுடைய தீமோத்தேயுடைய அம்மா யூத தாயா இருந்தாலும் அவங்க தகப்பன் கிடையாது, அதனால அவனை விட்டுட்டாங்க. லூக்கா யூதனே கிடையாது, அவன் புறஜாதியா, அதனால அவனையும் விட்டுட்டாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த யூதர்கள் தான் இங்க வந்து கலகம் பண்றாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க யார் அறிவிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிலாம் அவங்களுக்கு தெரியல. சரியா? ஆனா ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி அறியப்படாத ஒரு இடம் தான் இதெல்லாம். அதனால இப்ப என்ன பண்றாங்க, இந்த யூதர்களாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப யார் இதுல யூதர்கள்னு பாக்குறாங்க, பவுலும் சீலாவும் தான். அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. சரியா? நம்ம அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். இப்ப இந்த யூதர்கள் தான் இந்த ஊர்ல வந்து கலகம் பண்றாங்கன்னு சொல்லி 21வது வசனத்துல சுமத்தக்கூடாத பழியை சுமத்துகிறார்கள். 21 பாருங்க, ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். பாருங்க, இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் பவுல் போதிக்கவில்லை. ரோம அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை இவன் பவுலோ சீலாவோ எதிர்த்து நிற்கவும் இல்லை, அந்த விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியாமலும் இல்லை அவனுடைய வாழ்க்கையில. சரியா? ஆனா இந்த இடத்துல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். அப்பதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ரோம அரசாங்கம் தான் அன்னைக்கு வல்லரசாய் உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டு இருந்தது. இப்ப இங்க வந்த பிரச்சனை பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை. சரியா? ஆனா அதை எப்படி மாத்திடுறாங்க அப்படின்னா அரசியல் பிரச்சனையா அவங்க மாத்துறாங்க. நாம அனுசரிக்க கூடாத சில முறைமைகளை இவங்க போதிக்கிறாங்க, ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க. சரியா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யூதர்கள் மூலமா வந்த எதிர்ப்பா இருக்கட்டும், புறஜாதிகள் மூலமா வந்த எதிர்ப்பா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே அரசியல் பிரச்சனையா தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இவங்க மாத்துறதை நம்ம பாக்குறோம். யூதர்களுடைய பிரச்சனை மத பிரச்சனை, இங்க புறஜாதிகளுடைய பிரச்சனை பண பிரச்சனை. ஆனா இது ரெண்டையுமே எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசியல் பிரச்சனையாக, அரசாங்கத்துக்கு விரோதமான பிரச்சனையாக தான் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பதான் வந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் தண்டனை கிடைக்கும், அப்பதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா இது அரசியல் பிரச்சனையா கொண்டு வர்றாங்க. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப 22வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, பாருங்க, விசாரிக்கல, பொய்யான குற்றச்சாட்டு. இவங்க யாருன்னுமே அவங்களுக்கு முழுசா தெரியல, இல்லையா? இவங்க வந்து ரோம குடியுரிமை இருக்குது பவுலுக்கும் சீலாவுக்கும், ஆனா அதையும் இவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா இவங்களை அடிக்க சொல்றாங்க. இப்ப ரோம குடியுரிமை இருக்கிறவங்க மீது கையை வைக்க கூடாது, அடிக்க கூடாது. ஆனா வந்து இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்கள அடிக்க சொல்றாங்க. 23வது வருஷத்துல அவங்க அதை செய்யறாங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பவுலும் சீலாவும் இந்த பாடுகள் அவங்களோட வாழ்க்கையில வரும்போது அநேக அடி அடிக்கிறார்கள். சரியா? நம்ம அதுக்கு பிறகு, அதாவது 24ல படிக்கும்போது உட்காவல் அறையிலே அடைத்துன்னு படிக்கிறோம். உள்ள இருக்கிற காவல் அறையிலே அடைக்கிறார்கள். அதே 24வது வசனத்துல கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் வாசிக்கிறோம். கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைக்கிறார்கள். இப்ப இந்த பாடுகள் எல்லாம் பவுலுக்கும் சீலாவுக்கும் வரும்போது நல்லா கவனிங்க, அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். சுவிசேஷத்தின் விரிவுக்காக, சுவிசேஷத்தினுடைய பிரபலமாகுதலுக்காக, இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக
சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தாங்கள் ரோமர்கள் என்பதை ஆரம்பத்திலே அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க அவங்க ரோமர்கள்ன்றத அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அவங்களுடைய ரோமன் ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. கடைசி பாருங்க, 37 பவுல் சொல்றாரு, ரோமராகி அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். அதை கவனிச்சிங்களா? இப்போ எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? நமக்கு ஒரு கேள்வி வருது, கடைசியா இவர்கள் ரோமர்கள் என்பதை வெளிப்படுத்தின பவுலும் சீலாவும் ஏன் ஆரம்பத்திலே வெளிப்படுத்தல? அதை கவனிச்சிங்களா? இப்ப இங்க ஒரு நல்ல அருமையான பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தர் கொடுத்த எண்ணம் என்னவென்றால், இந்த பாடுகளுக்கு பின்பதாக தான் நீங்க சபை ஸ்தாபிக்கப்பட போகிறது. இந்த பாடுகளுக்கு பின்பதாக தான் அநேக ரட்சிக்கப்பட போறாங்க. இப்ப சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பமா இருக்கட்டும், அந்த சிறையில இருந்த கைதிகளா இருக்கட்டும், பாருங்க, அந்த கைதிகள்லாம் இவங்களை பாக்குறாங்க, இந்த பாடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்றத பாக்குறாங்க. இப்ப அடிக்கிறவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியல, சரியா நியாயம் விசாரிக்கல, பொய்யான குற்றச்சாட்டு, இது எல்லாமே ரோம உரிமை பெற்று இவங்களை இவங்க அடிச்சிருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கல, பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் வேலை போயிடும். சரியா? பவுல் நினைச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல அது ஆரம்பத்துல சொல்லி இருக்கலாம். பவுல் சீலா 2 பேருக்குமே ரோம குடியுரிமை உண்டு. சரியா? ஆனா அவங்க ஆரம்பத்திலேயே அதை வெளிப்படுத்தல. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் பிரபலம் ஆவதற்கு நான் எனக்கு எனக்கு நேரிடக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில அது சுவிசேஷம் பிரபலம் ஆவதற்கு நான் சொல்றாரு. பிலிப்பியர் 1:12 சொல்றாரு, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். சரியா? பவுல் இந்த கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தார். விசுவாசிகளாகிய நாமும் அதே கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும். ஒருவேளை சில நேரங்கள்ல சில குறைவுகள், இழப்புகள், சரீரத்துல சில பாடுகள், சில சூழ்நிலைகள், சரியா, ஒருவேளை மற்றொரு மூலமாய் சில பிரச்சனைகள், இது நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அதற்கு பின்பதாக கர்த்தருடைய நோக்கங்களுக்காக செயல்பட வேண்டியது அவசியம். பொறுமையோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். உடம்புல நிறைய அடிகள், தொழு மரத்துல மாட்டி வைக்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் நீங்க தெசலோனிக்கேருக்கு அவங்க போகும்போது, தெசலோனிக்க பட்டணத்துக்கு 17ஆவது அதிகாரத்துல போறாங்க. நீங்க 1 தெசலோனிக்கேர்ல படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் சொல்லும் போது நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். நம்ம ரொம்ப அநேக என்ன சொல்றதுன்னா வேதனைகளோடு, அந்த வலியோடு கூட, அந்த காயங்களோடு கூட தான் நான் உங்க மத்தியில வந்தேன், சுவிசேஷத்தை உங்களிடத்துல நாங்க அறிவித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதெல்லாம் நம்ம 1 தெசலோனிக்கேர் படிக்கும் போது நமக்கு புரியுது. அப்படிப்பட்ட வேதனைகள், காயங்கள், கஷ்டங்கள், வலிகள், இதெல்லாம் எங்க நேரிட்டுச்சு அப்படின்னு கேட்டா பிலிப்பி பட்டணத்துல நேரிட்டு. சரியா? இதை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுலும் இதுக்கு எதிர்க்கல, சீலாவும் இதற்கு எதிர்க்கல. பவுலும் இதுக்கு மறுக்கல, இந்த பாடல்களை மறுக்கல, சீலாவும் மறுக்கல. சீலாவும் இதுல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. 2 பேருமே இந்த இடத்துல இருந்து இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, இந்த சிறை காவலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, தொழு மரத்துல மாட்டி வைக்கிற அந்த அனுபவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு ஒரே காரணம் தான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடல். இந்த கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்ப இவங்களுடைய இந்த கேரக்டர் பார்த்துதான் இங்க இருக்கிறவங்க சிலர் ரட்சிக்கப்பட போறாங்க. சரியா? அதான் இங்க நடக்குது. நீங்க என்ன செய்யறாங்க? 25 பாருங்க, 25வது வசனம். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, பாருங்க, தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க, முட்டி கூட போட முடியாது. சரியா? கால் கையை 2த்தையும் சேர்த்து இப்படி கட்டிடுவாங்க. அப்ப ஒரு மாதிரி பென்டான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருக்கணும். இப்ப அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெபம் பண்றாங்க. அடுத்தது பாருங்க, தேவனை துதிக்கிறார்கள், அதே சமயம் பாட்டு பாடுகிறார்கள். அதை கவனிச்சிங்களா? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதுக்கப்புறம் லூக்கா என்ன எழுதுறாரு பாருங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கவனிச்சிங்களா? காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இதை கேட்கிறாங்க. அப்ப என்ன யோசிச்சிருப்பாங்க? இந்த பாடுகள் மத்தியில எப்படி இவங்க பாட்டு பாடுறாங்க, எப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க. நிச்சயமா இவங்க ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த கைதிகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊருக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அங்க இருந்த சிறைச்சாலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இல்லையா? இவங்க துதிக்கிறாங்க. பாடுகளின் நேரத்துல கர்த்தரை துதிக்க முடிகிறதா? அவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் பாடுகளின் நேரத்துல நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். சரி, எனக்கு நேரிடக்கூடிய எல்லா கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில அசௌகரியங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் எல்லாமே தேவனுடைய நோக்கத்துக்கு பங்களிக்கிறது.
இதற்கு பின்பதாக நல்ல தேவன் நன்மையான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இந்த புரிதல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான், இந்த புரிதல் இருக்கிற ஒரு விசுவாசி தான் தேவனை துதிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். சரியா? சோ அந்த புரிதலோடு கூட நம்முடைய பாடுகளின் நேரத்துல கர்த்தரிடத்துல முறுமுறுக்காமல், பாடுகளை நேரத்துல நாம சோர்ந்து போய்விடாமல், கர்த்தரிடத்துல குற்றம் சாட்டாமல், கேள்வி கேட்காமல், அதை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நோக்கங்களுக்காக செயல்படுவது அவசியம். இங்க ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சுங்க. எல்லாரும் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. என்ன நடக்குது பாருங்க. 26வது வசனத்துல வந்து, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளை போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அதை கவனிச்சீங்களா? நீங்க என்ன நடக்குது? இவங்க துதிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் இந்த அற்புதத்தை செய்யறாருன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எந்த தெய்வத்திடத்துல ஜெபிக்கிறாங்களோ அவர்தான் இந்த அற்புதத்தை செய்யறாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. சரி, இது நடந்த பிறகு சிறைச்சாலைக்காரன் என்ன நினைச்சிட்டான்? எல்லா சிறை கைதிகளும் ஓடி போயிட்டாங்க. பாருங்க, இவனை எதுக்கு இங்க வச்சாங்க? பத்திரமா இவங்களை காவல் காக்கணும். இவங்களுக்கு ஒன்னும் என்ன சொன்னா உயிர் சேதமும் எதுவுமே வரக்கூடாது. இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்காரனை ரோம் அரசாங்கம் கொன்றுவிடும். இப்ப அவனுடைய உயிரை எப்படியா இருந்தாலும் ரோமர்கள் கொன்னுடுவாங்க. அதனால அவன் என்ன செய்யறான்? இவங்க எல்லாம் போயிட்டாங்களே, என்னால இவங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அவனுடைய கத்தி எடுத்து அந்த பட்டயத்தை உருவி அவனே தற்கொலை செய்து கொள்ள போறான். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். உடனே என்ன நடக்குது பாருங்க, 28 பாருங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அதை கவனிச்சீங்களா? இதாங்க அன்பு இல்லையா? பவுல் சீலா இந்த சிறைச்சாலைக்காரனை நேசிக்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு பாடுகள் மத்தியில தங்களை பாடுகளுக்கு உட்படுத்தினவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள். சகோதரனாலதான் எனக்கு நேரிட்ட பிரச்சனை இந்த சகோதரியாலதான். அவங்கள நேசிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. இப்ப இவங்க காண்பிக்கிற இந்த அன்பு பாருங்க. நீ உனக்கு ஒன்றும் இல்லையா, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இந்த அன்பு சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான். இந்த அன்பு அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் எல்லாம் பார்க்கிறார்கள் இல்லையா? இவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டம் மட்டும் இல்ல, இவங்களோட வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? அவன் மேல காண்பித்த அந்த அன்பு, அவன் மேல வைத்த அந்த கரிசனை, அக்கறை அவனை ரட்சிக்கிறது. இந்த சம்பவத்துல தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப பவுல் சீலா நடந்து கொண்ட அந்த விதம், சரியா? பாருங்க, ஆண்டவர் வந்து காப்பாற்றுகிற தெய்வம். இந்த பூமியில சில சோர்வுகள் வர்றதுனால இன்னைக்கு அநேக தற்கொலைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி 7 மணிக்கு ஆரம்பிக்குது, 8 மணிக்கு முடியுது. இந்த 1 மணி நேரத்துல ஒருத்தவர் தற்கொலை செய்து நம்ம இந்திய தேசத்திலே மறிக்கிறார் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. சரியா? அப்படி வந்து தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. தோத்துட்டேன், அறிவடையணும்னு நினைக்கிறேன், அதுல நான் தோத்துட்டேன். ஒருவேளை அன்பு எதிர்பார்க்கிறேன், அதுல தோத்துட்டேன். குடும்பத்துல பிரச்சனை, என்னால இந்த போட்டி நிறைந்த உலகத்துல மற்றவரோடு போட்டி போட்டு முன்னேற முடியல. அநேக கடன் பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கு மனிதர்களுக்கு உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிரை காக்கிற தேவன். இந்த பூமியில மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். சரியா? வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறார். பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிச்சு போயிடணும். அப்ப நேரம் நரகத்துக்கு தான் மனிதர்கள் தள்ளப்படுவார். அதுதான் பிசாசினுடைய லட்சியம். ஆனா ஆண்டவர் உயிரை காப்பாற்றுகிற தேவன். இந்த சிறைச்சாலைக்காரன் ஆண்டவர் நேசிக்கலையா? பவுல் சீலாவை மட்டும் நேசித்த ஆண்டவர் இல்லைங்க, இந்த சிறைச்சாலைக்காரனையும் நேசித்த ஆண்டவர். ஒருவேளை பவுல் இங்க கத்தலனா, இங்க சத்தம் போடலனா அவன் செத்துட்டு இருப்பான். ஆனா இங்க பவுல் சத்தமிட்டு, உனக்கு நீ கெடுதி ஒண்ணு செய்து கொள்ளாதுன்னு சொல்றாரு ஆண்டவரை. இந்த இல்லையா? சோ இந்த இடத்துல தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பாக்குற இந்த சிறைச்சாலைக்காரன் ஒரு அருமையான கேள்வியை 30வது வசனத்துல அவன் கேட்கிறான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை கவனிச்சிங்களா? சீலாவுக்கும் பவுலுக்கும் முன்னாடி அப்படியே விழறான் கீழே.
இதெல்லாம் இப்ப ஒரே சம்பவத்தால வரக்கூடிய கேள்வி இல்ல அவனுடைய மனசுல. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில நாட்கள் இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது ஒருவர் அவங்க போதிச்சிருப்பாங்க. சரி, இந்த இயேசு கிறிஸ்துவ அறிவிச்சுட்டே இருந்திருப்பாங்க. காவல்ல இருந்தே அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, துதிச்சிட்டு இருக்கிறாங்க, பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சிறைச்சாலைக்காரன் கேட்டுட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார். இப்ப அவருடைய மனசுல ஒரு கேள்வி வருது பாருங்க. அவங்க வாயளவுல பிரசங்கிக்கிறத அவர் கேட்டாலும் இப்ப அவங்களுடைய நடக்கை மூலமா அந்த அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் இந்த கேள்வி அவருடைய மனதில எழும்புது. விசுவாசிகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது என்பது நிச்சயமா நம்முடைய கடமையா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாழ்ந்து காண்பிக்கும் போது, இப்படிப்பட்ட அன்பை உங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்துல நீங்கள் காண்பிக்கும் போது, நீங்கள் மன்னிக்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், பொறுமையோடு கூட பிரச்சனைகளை சகிக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய அயலகத்தார் பார்க்கும்போது, உங்களுடைய வீட்டுல அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது, நான் சொல்லட்டுமா, அவங்க மனசுல நீங்க இந்த கேள்வியை எழுப்புறீங்க. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை அவங்க மனசுல நீங்க எழுப்புறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய மனசுல இந்த கேள்விகளை நீங்க எழுப்பியிருப்பீங்க? ஒருவேளை உங்களோட கூட வேலை பார்க்கிறவருடைய மனசுல இந்த கேள்வி இருக்குதா? எப்படி இந்த மனுஷன் மட்டும் மாட்டுறாரு, குறுக்கு வழிகளை கையாள மாட்டுறாரு, ஆண்டவருக்கு முன் உரிமை கொடுக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரமாட்டாரு, சபைக்கு தொடர்ந்து போயிடுவாரு, குடும்பத்துல இவ்வளவு ஆண்டவரை இவங்க முதன்மைப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான காரியங்களை உங்களுடைய கூட வேலை செய்யறவர்கள், படிக்கிறவர்கள், தொழிலில் ஈடுபடுகிறவர்கள், அருகாமையில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட விதத்துல உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? அப்ப நீங்களும் அவங்களுடைய மனசுல ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நீங்க இப்படி வாழ்ந்தா ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை உங்ககிட்ட வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட கேள்வி அவருடைய உள்ளான மனசுல நிச்சயமாய் இருக்கும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம சொல்ல வருவது இதுதான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில இருப்போம். சுவிசேஷத்தை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாய் இருப்போம். இங்க இந்த சிறைச்சாலைக்காரன ரட்சிப்புக்குள்ள நடத்துந்து பவுல் சீலா சொன்ன சுவிசேஷம் அப்படின்றத காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்த சுவிசேஷம் தான், காண்பித்த இந்த அன்பு தான். சரியா? அதுதான் இவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வருது. பதில் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு கேட்கும்போது என்ன பதில் பைபிள் என்ன கொடுக்குது? 36வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த உலகத்துல வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த கடவுள் 33 வருஷம் பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஒரு பாவமும் செய்யாத அவர் கல்வாரி சிலுவையில உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை, உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை அவர் மீது அவர் சுமந்தார். அதுதான் தேவனுடைய நீதி, இல்லையா? பாவம் செய்யற ஆத்துமா சாகணும்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டி இருந்தது எரி நரகம் தான். பாவத்தின் சம்பளம் எரி நரகம் என்று. ஆனால் கல்வாரி சிலுவையிலே பாவமே செய்யாத, குற்றமே செய்யாத, ஒரு பாவமும் அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அடக்கம் பண்ணப்பட்ட போதிலும் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும்போது ஏன் சிலுவைக்கு செல்ல வேண்டும்? எதற்காக மரிக்க வேண்டும்? எதற்காக ரத்தம் சிந்த வேண்டும்? இதை நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஏன்னா பாவம் நிறைந்த எனக்காக தான், பாவம் நிறைந்த உங்களுக்காக தான் சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடி துடிக்க அவர் மரித்தார். அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. ஆனா ஏற்ற சமயத்துல அவரே அதை கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய புனிதமான ரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட விரும்புகிறீர்களா? ரட்சிக்கப்பட விரும்புகிறீர்களா? பாருங்க, இந்த பூமியில நம்ம வாழுறோம். இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த சிறைச்சாலைக்காரனுடைய அந்த செய்கையெல்லாம் நமக்கு இதைதான் ஞாபகப்படுத்துது, இல்லையா? வாழ்க்கை தற்காலிகமானது. ஒருவேளை தற்கொலை பண்ணி அவன் செத்து போயிட்டு இருப்பான், செத்தா நேரம் நரகத்துக்கு தான் போயிருப்பான், இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது பாவத்துக்காக தான் சிலுவையில மரித்தார் என்பதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, இவர் ஒருவரால மாத்திரம்தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும் என்கிற நிலைமையில அவரை விசுவாசிக்கும் போது என்று பைபிள் சொல்லுகிறார். நிரந்தரமான பாவ மன்னிப்பு கிடைக்கும், தெய்வ உறவு கிடைக்கும், சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், திருப்தியாய், பரிசுத்தமாய் இந்த பூமியில வாழ்வது மட்டுமல்ல,
பரலோகத்திற்கு சென்று தேவனோடு கூட முடிவில்லாத நிலைமையிலே நீங்கள் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், வாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு வந்த இந்த ஸ்லாக்கியத்தை பாருங்க இல்லையா? இவன் மட்டும் இல்லைங்க, குடும்பமா இவனோட வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த வசனத்தை கேட்கிறாங்க. சரியா? அவங்க எல்லாருக்கும் இப்ப பவுலும் சீலாவும் ஒரு பைபிள் ஸ்டடியே எடுக்கிறாங்க. அதுதான் அங்க நடக்குது. அதன் மூலமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. 32வது வசனத்துல அதை நம்ம படிக்கணும். 32 பாருங்க. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அந்த சிறைச்சாலையோடு ஒட்டி இருக்கிறது அவனுடைய வீடு. அந்த வீட்டுலதான் அவனுடைய குடும்பம் இருக்கு. சரியா? இப்ப இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரோட வார்த்தை போகிறது. அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 33வது வசனத்துல இருந்து பாருங்க. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில அவன் செய்யற கிரியைகளை பாருங்க. இவங்களுடைய காயங்களை கழுவுறான் இல்லையா? அது மட்டும் இல்ல, அங்க நம்ம வாசிக்கிறோம், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் இல்லையா? நிச்சயமா ஞான ஸ்நானம் எடுக்கணும். சில சபையினுடைய நியமங்களில் ஒன்று அது. சில சபையில ஒருத்தர் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, உள்ளூர் சபையில ஒருத்தர் மெம்பர் ஆகணும்னா தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானம் அவசியம். அதுதான் இங்க கொடுக்குறாங்க. சரியா? இந்த ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்றாரு. அதுக்கு பிறகு அந்த குடும்பமா அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. அவங்களோட கிரியைகளை வெளிப்படுத்துறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? 34ல பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியா இருந்தான். அதை கவனிச்சிங்களா? மகிழ்ச்சி இல்லையா? ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு இணை கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். பாருங்க, தற்கொலை பண்ணிக்க போற ஒருவன் இல்லையா, வாழ்க்கையில விரக்தியோடு இருந்த ஒருவன், வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு நினைச்ச ஒருவன், மகிழ்ச்சி இல்லையா, உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுத்தார். அதற்கு ஒண்ணுதாங்க காரணம், பவுலுடைய அன்புதான். பொறுமையோடு பாடுகளை ஏற்றுக்கொண்ட விதம் தான். கிறிஸ்துவை இந்த விதத்துல வெளிப்படுத்தினார்களே பவுலும் சீலாவும், அதுதான் இந்த கேள்வியை இவனுடைய மனதிலே எழுப்பினது. பிரியமானவர்களே, நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம வாழக்கூடிய இடங்களில் சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். இந்த கிறிஸ்துவானவரை காண்பிக்க வேண்டிய விதத்துல காண்பிப்போம். நம்முடைய பாடுகளை பொறுமையோடு கூட நம்முடைய கிறிஸ்துவின் இடத்துல நிச்சயமாய் கொண்டு வரும். நீங்க சந்தோஷமான நேரத்துல கிறிஸ்துவ வெளிப்படுத்துறதோட உங்களுடைய பாடுகள் துன்பங்களின் நேரத்துல கிறிஸ்துவ உயர்த்தி காண்பிக்கிறீங்க தெரியுமா? அது அநேகரை கிறிஸ்துவின் இடத்துல நிச்சயமாய் உங்களுடைய வறுமைகளுக்காக, உங்களுடைய இழப்புகளுக்காக, உங்களுக்கு நேரிடும் உபத்திரவங்களுக்காக கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய நல்ல நோக்கங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அதுக்கு பின்பதாக ஒருவேளை இது போல ஒரு குடும்பத்துடைய ரட்சிப்பு ஆண்டவர் வைத்திருக்கலாம். அநேகருடைய ரட்சிப்பை அதற்கு பின்பதாக வைத்திருக்கலாம். பாருங்க, இங்க சிறைச்சாலைக்காரோட குடும்பம் இதை செய்யறாங்க. ஆனா இதை சிறையில் இருக்கிற கைதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த கைதிகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். சரியா? இந்த கைதிகள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில இணைக்கப்பட்டிருப்பார்கள். மட்டும் இல்ல, அநேகருடைய ரட்சிப்பு இதுல அடங்கி இருந்தது. சரி, இதுதான் இந்த பகுதியில நம்ம கத்துக்கிறோம். சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்குது? 35ல இருந்து பாருங்க. 35ல இருந்து, பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலை ஆக்கும்படி அதிகாரி அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல் 37 பாருங்க. அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். கவனிச்சிங்களா? இப்ப என்ன பவுல் சீலா என்ன செய்யறாங்க? இங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவங்களை விடுதலை செஞ்சலாம் முடிவு எடுக்கிறாங்க. கூட்டிட்டு வந்து அடிச்சுட்டாங்க, பொய்யான குற்றச்சாட்டு, கூட்டிட்டு வந்து அடிக்கக்கூடாது அடிச்சுட்டாங்க, சரியா நியாயம் விசாரிக்கல. ஆனா இப்ப வந்து இவங்களை வந்து விடுதலை ஆக்கிடலாம்னு சொல்றாங்க. இது ஒருவேளை பவுல் சீலாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்த நினைச்சான். நீங்க சமாதானத்தோட போங்கன்னு சொன்னான். ஆனா பவுல் சீலாவுடைய மனசுல வேற ஒரு எண்ணம் இருந்தது. நல்லா கவனிங்க. இங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் ரோமர்கள் என்கிற தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாங்க.
நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், ஆரம்பத்திலே இதை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா அடியே விழுந்திருக்காதுன்னு சொன்னேன். ஆனா அப்ப வெளிப்படுத்தல, பொறுமையோடு கூட அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா நிறைய பேரோட ரட்சிப்பு அதுக்கு பின்பதாக இருந்தது. ஆனா இப்ப ஏன் தாங்க ரோமர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள்? ஒருவேளை அப்ப வெளிப்படுத்தாதவங்க இப்பயுமே வெளிப்படுத்தாம போயிருக்கலாமே. சரி, நான் நினைக்கிறேன், நல்லா கவனிங்க, சபையினுடைய நன்மையை கருதிதான் தாங்கள் ரோமர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதை நல்லா கவனிங்க. என்ன சபையினுடைய நன்மை என்ன? இப்ப இந்த இடத்துல இவர்கள் ரோமர்கள் என்று சொல்வதனால அவங்களுக்கு பயம் வருது. தெரியாம இவங்களை பொய்யா குற்றம் சாட்டி இவங்களை விசாரிக்காம அடிச்சிட்டோமோ, சரியா? இவங்களுக்கு என்ன பயம் வருது? இப்ப ரோம அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை என்னவா இருக்கும்? 38வது வசனத்துல அந்த பயம் வெளிப்படுது பாருங்க. 38 பாருங்க. சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து அதை கவனிச்சீங்களா? அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஏன் இந்த தயவா பேசுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா இவங்க செஞ்சது பெரிய தப்பு, சரியா? ஆனா இப்ப பவுலும் சீலாவும் ஏன் இதை வெளிப்படுத்திட்டு போறாங்கன்னா, இவங்க போயிட போறாங்க பிலிப்பி பட்டணத்தை விட்டு. ஆனா சபை இங்க இயங்க போகுது, சரியா? இவங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் சபைக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா சபைக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா இப்ப இவங்க இதை வெளிப்படுத்த ஏதோ சில நன்மைகள் சபைக்கு இருக்க போகுது. ஒருவேளை இங்க சபைக்கு பிரச்சனை கொடுக்கிற அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் பவுலும் சீலாவும் அவங்க இந்த ரோம அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இவங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக இல்ல, சரியா? வெறுமையா இவங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக இல்ல, இவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? இவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்க நேரா அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கலாம், சரியா? கேஸ் போட்டிருக்கலாம். அதுல இவங்க வேலையே போயிடும். ஆனா அதை அவங்க செய்யல, சரியா? அதுவுமே அவங்களுடைய அன்புதான். ஆனா அதே சமயம் சபையை பாதுகாக்கிறார்கள். இந்த சபையினுடைய நலனுக்காக தங்களை நியாயப்படுத்துகிறார்கள். இது ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சிபல், சரியா? நம்ம இதை நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும். ஒருவேளை பொய்யா குற்றச்சாட்டுகள் உங்க மேல வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரதர் இதுல நான் என்ன நியாயப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நலனுக்காக மட்டும் அதை செய்யறீங்கன்னா அதை செய்ய வேண்டாம். அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. சபையினுடைய நலனை கருதி நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை இப்ப நான் நியாயப்படுத்தல இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னா அது சபைக்கே பாதிப்பு உண்டாகும், சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2 கொரிந்தியர் நிருபத்தை நீங்க பைபிள்ல படிக்கிறீங்க. 2 கொரிந்தியர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பவுல் ஒரு தற்காப்பு கடிதமா தான் அதை எழுதுறாரு, சரியா? ஒரு தற்காப்பு கடிதம், ஒரு டிஃபென்சிவ் லெட்டர். ஏன்னா அந்த இடத்துல அவருடைய அப்போஸ்தல ஊழியமே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. இவன் ஒரு அப்போஸ்தலனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அவரோட தோற்றத்தை கூட பரியாசம் செய்தார்கள். அவர் பணம் ஆசை பிடிச்சவன், இந்த பணத்துக்காக மற்ற காரியங்களுக்காக தான் ஊழியம் செய்யறான்னு சொன்னாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வரும்போது பவுல் தன்னை நியாயப்படுத்துறார், சரியா? அதை டிஃபெண்ட் பண்றாரு, அதை தற்காப்பு செய்யறாரு. ஏன் அதை செய்யறாருன்னு கேட்டா, இப்ப பவுல் அப்போஸ்தலனா கொரிந்தில வரக்கூடிய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளலன்னா பவுல் எழுதுற நிருபங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலன்னா சபை பக்தி விருத்தி அடையாது. சபையினுடைய பக்தி விருத்திக்காக பவுல் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு விரோதமாய் வந்த குற்றச்சாட்டுகளை அவர் நியாயப்படுத்துகிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காப்பு செய்யறார், சரியா? ஒருவேளை பவுல தனிப்பட்ட விதத்துல குற்றம் சாட்டுறது இருந்திருக்குமானால், சரியா, அது அவருக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருந்திருக்குமானால் அவர் அதை நியாயப்படுத்தி இருக்க மாட்டார். இதுதான் 2 கொரிந்தியர் நிருபம் நமக்கு கத்து தருது, சரியா? இது நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பொறுமையா இருக்க வேண்டிய இடங்கள்ல பொறுமையா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே சமயம் சில இடங்கள்ல சில விஷயங்களை நியாயப்படுத்தி தான் ஆக வேண்டும், அதன் மூலமாய் தான் சபை பக்தி விருத்தி அடையும் என்று இருக்குமானால் அதை நம்ம செய்யறதும் தவறில்லை, சரியா? இந்த இடத்துல ரோமர்கள் அப்படின்னு ஏன் இவங்க வெளிப்படுத்தினாங்க, அதுல இருந்துதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சபையினுடைய நலனை கருதி வெளிப்படுத்துகிறார்கள், அவங்களுடைய நலனை கருதி இல்ல. அவங்களுடைய நலனை பார்த்திருந்தாங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு அடி கூட விழுந்திருக்காது, இந்த காயங்களோட இருந்திருக்க மாட்டாங்க, சரியா? அவங்களுக்காக இல்ல, இப்ப ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கும் துணிஞ்சவங்க தான் பவுல் சீலாலாம், சரியா? அதனால அவங்க தங்களை நியாயப்படுத்துறதுக்காக சபையினுடைய நலனுக்காக அவங்க இதை செய்யறாங்க. பாருங்க 40வது வசனத்துல ஆறுதல் என்ற வார்த்தையை படிக்கிறோம் பாருங்க. 40வது வசனம் பாருங்க.
கடைசி வசனம், அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியால் இடத்திற்கு போய், ஏன்னா லீதியாளுடைய வீட்டுலதான் சபை கூடி வருது. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப சபைக்கு போறாங்க. லீதியாளுடைய வீட்டுக்கு போய் அங்க சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் தான் நடந்துச்சு. நாங்க ரோமர்ன்றதையும் நாங்க வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு ஆறுதல் சொல்றாங்க பாருங்க. இந்த பாடுகள் வழியாய் கடந்து சென்றவர்கள் தான். சரியா? நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணியுள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் எங்களை ஆறுதல் செய்தார் என்று 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு. See, everything is an experience in life. ஒரு பிரச்சனை வழியா நீங்க கடந்து அதே பிரச்சனையில் உள்ள 100 பேருக்கு நீங்க பாடம் எடுக்கலாம் நாளைக்கு. சரியா? அதுக்காக தான் ஆண்டவர் அந்த பிரச்சனை வழியா கடந்து போக செய்யறாரு. நீங்க மற்றவர்கள் உண்மையாவே பாடுகள்ல போறவங்க, கஷ்டத்துல போறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரால முடியும் அப்படின்னு கேட்டா, அதே பிரச்சனையை சந்தித்து வந்தவர்களால அதிகமா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நிச்சயமா முடியும். இப்ப சென்றவர்கள் சபையாரை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பிலிப்பி பட்டணத்தை விட்டு என்ன செய்யறாங்க? அவங்க கடந்து போறாங்க. சரியா? இந்த 40வது வசனத்தோடு கூட பிலிப்பி பட்டணத்துல நடந்த ஊழியம் இங்கே நிறைவு பெறுகிறது. இந்த இந்த ஒரு அதிகாரத்துல 16ஆம் அதிகாரம் எழுதாறு 10வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டுட்டோம். சரியா? பிலிப்பி பட்டணம்னு சொல்லும் போது நான் சிலதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிலிப்பி பட்டணம்னு சொல்லும் போதே மாற்று கலாச்சார ஊழியம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? ஐரோப்பிய கண்டம் பிலிப்பி பட்டணம் மக்கதோனியால இருக்குது. மக்கதோனியா வந்து நார்தன் கிரீஸ், அது வந்து யூரோப்ல இருக்குது. இது வரைக்கும் இங்க சுவிசேஷம் போல. இப்ப முதல் முறை மாற்று கலாச்சார அருட்பணி நடைபெறுகிறது. அதை நம்ம படிச்சோம். சரியா? மாற்று கலாச்சார அருட்பணிக்காக நம்ம ஊழியர்களை சபை எழுப்புவது அவசியம். அதனால புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது பிலிப்பி பட்டணத்துல இவங்க பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதல். எப்பயுமே ஜெபாலயத்துக்கு போவாங்க, இப்ப ஜெபாலயம் இல்ல. இந்த ஆற்றினுடைய கரைக்கு போய் அங்க பிரசங்கிக்கணும்னு யாருங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அவங்க சில நாள் அங்க தங்கி இருந்து ஜெபிக்கிறாங்க, சில நாள் கர்த்தரிடத்துல போராடுறாங்க, ஆண்டவருடைய நடத்துதலுக்காக காத்து இருக்கிறாங்க. ஊழியத்துல இது ரொம்ப முக்கியம். இப்ப கர்த்தருடைய நடத்துதல் வருகிறது, ஏற்ற இடத்துக்கு குறித்த நேரத்திலே அவர்கள் போகிறார்கள். சரியா? அடுத்தது பிலிப்பி பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட அந்த 3 குடும்பங்களை எடுத்துக்கோங்க. அந்த 3 பேர், லீதியால், குறி சொல்ற பெண், அதே போல சிறைச்சாலைக்கார். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பின மக்களும் பிலிப்பி பட்டணத்து சபையில இருந்தார்கள். குறி சொல்ற பெண் ஒரு லோயர் கிளாஸ், சரியா? சிறைச்சாலைக்காரன் மிடில் கிளாஸ், லீதியால் அப்பர் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் உமன். சரியா? இப்ப இந்த 3 பேரும் அப்ப அதுல இருந்து என்ன ஆவியானவர் கத்து தர்றாருன்னா, எல்லா தரப்பின மக்களும் அங்க கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இந்த பிலிப்பி பட்டணத்து சபையில அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? அதே போல அடுத்தது 4வதா இந்த பிலிப்பி பட்டண சபையில இருந்து இந்த 3 பேருமே ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். லீதியா ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டை திறந்து கொடுத்துட்டாங்க. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க காயங்களை கட்டுறாரு, கொடுக்கிறாரு. இந்த கிரியைகள் மூலமா கிறிஸ்துவ வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதே போல குறி சொல்ற பெண் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த தேவன் அருவருக்கிற அந்த வேலையை விட்டு ஒழித்து, இனி நான் குறி சொல்ல போறது கிடையாது, இனி இப்படிப்பட்ட வேலையில ஈடுபட போறது கிடையாதுன்னு அவருடைய கிரியை மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தினார். சரியா? அதே போல 5வது முக்கியமான ஒரு பாடம், எதுக்காக பவுலும் சீலாவும் இந்த பாடங்களை ஏற்றுக்கொண்டாங்க? தாங்கள் ரோமர்கள் என்பதை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா ஒரு அடியும் விழுந்திருக்காது, இந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல ரோமர்கள்ன்றதை வெளிப்படுத்தல. பிரியமானவர்களே, இந்த பார்வை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா? ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வச்சிருக்கிறாரா? குறிப்பிட்ட வேலையில வச்சிருக்கிறாரா? குறிப்பிட்ட இடத்துல படிக்க உங்க பிள்ளைகளை அமைச்சிருக்கிறாரா? ஒருவேளை சில பிரச்சனைகளே உங்களுக்கு வருகிறதா? சரியா? அந்த இடத்துல ஆண்டவர் இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறதுக்கு பின்பாக சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன், சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை உங்களுடைய அர்ப்பணி தலமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலிதனம். சரியா? சேஞ்சிங் யுவர் ஒர்க் பிளேஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் ஒர்க் பிளேஸ் இன்டு எ மிஷன் ஃபீல்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் ஸ்டடி பிளேஸ் இன்டு எ மிஷன் ஃபீல்ட். சரியா? ரொம்ப முக்கியம். படிக்கிற இடத்தை அர்ப்பணி தலமாய் மாற்றிக்கொள்வது. சரியா? அந்த ஞானத்தோடு செயல்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. பவுலும் சீலாவும் எதை மிஷன் ஃபீல்டா மாத்திட்டாங்கன்னா சிறைச்சாலைங்க.
பிரிசனை வந்து மிஷன் ஃபீல்டா மாத்திட்டாங்க. கவனிச்சீங்களா? இவங்க சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அங்க கைதிகள் தான் இருக்கிறாங்க. அங்க இவங்களை அடிச்சு போட்டிருக்கிறாங்க, தொடுமரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன முறுமுறுப்பு இல்ல, ஒரு சின்ன விதத்துல சோர்ந்து போல, எதுவுமே இல்லாம அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்தது. நம்மள எங்க கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, இதுதான் நான் ஊழியம் செய்யக்கூடிய அருட்பணித்தலம். சரியா? இதுதான் என்னுடைய அருட்பணித்தலம். இதுல நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துறது மூலமா நிச்சயமா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க. பிரியமானவர்களே, இந்த சிந்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வாழ்வோம். இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம பிலிப்பு வட்டத்துல படிச்சிருக்கோம். கடைசியா ஒரே இங்க காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 40வது வசனத்துல ஆறுதல் சொல்லி இவங்க போயிட்டாங்க. இப்ப பிலிப்பு பட்டணத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 17:1 பாருங்க. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார்கள். அவர்கள்னு வருது பாருங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன் அவர்கள் நீங்க லூக்கா எழுதி இருக்கிறாருன்னா, லூக்கா இவங்களோடு போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, 16:10 என்ன சொன்னாரு? 16 அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொன்னார்? கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு புறப்பட்டு போனோம்ன்ற. நாங்கள் சொல்லும் போது அங்க லூக்கா இருக்கிறார். இங்க அவர்கள்னு சொல்லும் போது லூக்கா இல்ல. அப்ப லூக்கா எங்க? லூக்கா பிலிப்பி பட்டணத்திலே தங்கிட்டார். எதுக்கு? இதை நீங்க சிந்திக்கணும். எதுக்கு? இப்ப புதுசா ரட்சிக்கப்பட்டு குடும்பங்கள் சபையில இணைக்கப்படுகிறார்கள். இந்த குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். இவங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் லூக்காவின் இடத்தில் கொடுக்கிறார். லூக்கா ஒரு மருத்துவர் தானுங்க. நம்ம சிந்திக்க முடியுதா? லூக்கா ஒரு மருத்துவர் தானே. அவருக்கு வேலை இருந்திருக்காதா? அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருந்திருக்குமே, இல்லையா? எவ்வளவோ விஷயத்துல பிஸியா இருந்திருப்பாரு. எத்தனையோ பேருக்கு அவர் வந்து சிகிச்சை கொடுக்கணுமே. அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். மருத்துவராய் இருந்த லூக்கா தன்னுடைய மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார். இந்த இடத்துல சந்தோஷமா ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்றார். அது என்ன? இங்கேயே நான் இருந்து இந்த சபையை நான் ஸ்திரப்படுத்துறேன். இங்கேயே இருந்து இவங்களை தொடர்ந்து இவங்களுக்கு போதிக்கிறேன். இங்க நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இங்க இந்த சபையை கர்த்தர் இப்பொழுதைக்கு லூக்கா கருத்துல கொடுத்திருக்கு. இவ்வளவு அருமையான விஷயம் இல்லையா? இந்த இடத்துல இருந்து he was teaching the church at Philippi. ஒருவேளை அது குறுகிய கால ஒரு அற்புதமா இருக்கலாம். கொஞ்ச காலம் தான், பிறகு லூக்கா வந்துடுறாரு இங்க இருந்து. ஆனா இந்த கொஞ்ச காலம் இந்த சபைக்கு போதித்து விசுவாசிகளை கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்க ஆண்டவர் யாரை இங்க விட்டுட்டு போறாருன்னா, இங்க லூக்காவை விட்டுறாரு. சரியா? பவுல், சீலா, தீமோத்தே மட்டும்தான் இங்க இருந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போறாங்க. சோ there are different ministries இல்லையா? இங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது நடக்குது, இங்க வீட்டை திறந்து கொடுக்கறது நடக்குது, இங்க காயம் கட்டுறது நடக்குது, போஜனம் கொடுக்கறது நடக்குது, இங்க போதிக்கிறதும் நடக்குது, இல்லையா? எவ்வளவு ஊழியங்கள் இங்க நடக்குது. ஊழியத்தை இப்படிதான் அப்படின்னு பாத்துறாதீங்க. சரியா? நிறைய ஊழியங்கள் இந்த பிலிப்பி பட்டணத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும் இல்ல, போதிக்கிற ஊழியமும் இங்க நடைபெறுகிறது. அதனால விசுவாசிகள் நிச்சயமாய் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். இந்த புதிதாய் ஸ்தாபிக்கப்பட்ட சபை கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. நம்ம பிலிப்பியர் இந்த பிலிப்பி பட்டண சபை தான் கொடுத்திருக்கிறாங்க பவுலுக்காக. பிலிப்பி பட்டண சபை பாடுகள்ல பொறுமையா இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க. பிலிப்பி பட்டண சபையை பத்தி நிறைய சொல்லலாம். சரியா? இவங்க சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு அருமையான சபையா பிலிப்பி சபை எப்படி மாறினது? அதற்கு ஒரு காரணம் லூக்காவின் ஊழியம், லூக்காவின் போதக ஊழியம். சரியா? சோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்துங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதா சுவிசேஷம் அறிவிங்க, போதிக்கிறதா போதிங்க, கொடுக்கிறதா கொடுங்க. சரியா? வீட்டை திறந்து கொடுக்கிறதா வீட்டை திறந்து கொடுங்க. எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. அதை நம்ம சிந்திப்போம். நம்ம வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்காக அந்த விதத்துல நம்மளை அர்ப்பணித்து வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.